ஒரு காலத்துல டிரைவர் சன்னு கூப்பிட்டுட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு ஆனரபிள் எம்எல்ஏன்னு கூப்பிடுறாங்க. பெரிய வளர்ச்சி தான் இல்ல. இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கும் பெயர் சபரிநாதன். அவரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்த மனிதர் தமிழ்நாட்டு அரசியலையே தலைகீழா மாத்தின ஜோசப் விஜய். விருகம்பாக்கம் சென்னை அரசியல்ல எப்பவும் ஹாட்ஸ்பாட். அங்க ஒரு புதிய முகத்தை நிறுத்தும் போது பலரும் சிரிச்சாங்க. இவரா ஜெயிப்பாரா, அரசியல் அனுபவமே இல்லையே, விஜயோட டிரைவர் மகன் தானே, இப்படின்னு ஏராளமான விமர்சனங்கள். ஆனா இந்த விமர்சனங்களுக்கு பதில் சொன்னது சபரிநாதனோட தேர்தல் வெற்றி. சபரிநாதன் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அவரோட குடும்ப பின்னணி சாதாரணமானதா இருந்தாலும் அவரோட கனவு ரொம்ப பெருசானதா இருந்தது. அவரோட கல்வி, வளர்ச்சி, எக்ஸ்போஷர் எல்லாத்துக்கு பின்னாடியும் நின்னது விஜய். ஒரு குடும்பத்தை வேலைக்கார குடும்பம்னு பார்க்காம நம்ம குடும்பம்னு பார்த்த உறவு தான் இன்னைக்கு அரசியல்ல பெரிய வரலாறு எழுதியிருக்கு. இதுதான் மக்கள் மனசை அதிகமா கவர்ந்த விஷயம். ஆனா கதையோட உண்மையான ட்விஸ்ட் இதுக்கப்புறம் தான். பலரும் நினைச்சது சரி எம்எல்ஏ ஆச்சு அவ்வளவுதான்னு. ஆனா ஜோசப் விஜய் எடுத்த முடிவு வேற லெவல். சபரிநாதனுக்கு வெறும் எம்எல்ஏ பதவி மட்டும் கொடுக்காம சட்டசபையின் மிக முக்கிய பொறுப்புகள்ல ஒன்றான கொறடா பதவியும் கொடுத்தாரு. அரசியல்ல கொறடானா சாதாரண விஷயம் கிடையாது. கட்சியின் ஒழுங்கு, எம்எல்ஏக்களின் ஒருங்கிணைப்பு, சட்டசபை செயல்பாடு எல்லாமே அந்த பதவியோட வெயிட். இதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல்ல பேசும் பெரிய மெசேஜா இருக்கு. உன் பேக்ரவுண்ட் என்னன்றதுலாம் முக்கியம் கிடையாது. உன்னை யார் நம்புறாங்க, நீ என்ன ப்ரூவ் பண்ற, அதுதான் முக்கியம். ஒரு டிரைவரின் மகன் இன்னைக்கு சட்டசபையில முக்கிய குரலா மாறி இருக்காரு. இதுதான் அரசியல், இதுதான் ரேஸ், இதுதான் விஜயின் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்.